இது வந்து மயிலாப்பூர் திருமலை ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற ஏரியா. ஒரு கேட்டு கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து 10 வருஷமா ஒயின் ஷாப் இருந்தது. உள்ள கடைங்க நாளைக்கு நான் வரேன் சார். நம்பி போலாங்களா? நான் நேரா வரேன். நம்பி போலாங்களா? நான் சொல்லி நான் மூணது யாரு? ஓகே சார். இது ஒயின் ஷாப். பப்ளிக் போறதுக்கு வழி இல்ல, ஆனா ஒயின் ஷாப்புக்கு இடம் இருக்கு. அப்படியே இங்க வாங்க. ரயில்வே ஸ்டேஷன் விட்டு எல்லாரும் இங்க தான். இங்க வாங்க. இங்க ஒரு கேட்டு. அது கேட் வந்து இருக்கிறதே தெரியாது. இங்க வாங்க. இது ஒரு கேட்டு. அதாவது நடக்கிறதுக்கே இடம் இல்ல. இப்ப இங்க ஒயின் ஷாப் தேவையா? கிட்டத்தட்ட இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வந்து 10 வருஷமா ஒயின் ஷாப் இருந்தது. இந்த மக்களுடைய போராட்டத்தால அந்த ஒயின் ஷாப்பை தூக்குனாங்க, மெட்ரோ வந்ததுனால. இப்ப திரும்பி இந்த இடத்துல வந்து ஒயின் ஷாப். உள்ள காட்டுங்க. இதான் ஒயின் ஷாப் உடையது. உள்ள காட்டுங்க. மக்கள் நடக்கிறதுக்கு வழி இல்ல, இந்த இடத்துல ஒயின் ஷாப் தேவையா? இந்த வழியில் தாங்க எல்லாம் போனேன். இந்த சண்டே அடி வழி கிடையாது. இந்த வழியில தான் வரணும். இந்த வழியில ஏசி எல்லார்கிட்டயுமே சொல்லிட்டோம். அதனால நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க. நாளைக்கு திறக்க மாட்டாங்க. அப்படி ஏதாவது திறக்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சா நான் வந்து அங்க நிப்பேன். புரிஞ்சுச்சா? க்ளோஸ் பண்ணியாச்சு. நான் திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டேன். நானு ஒரு எம்எல்ஏவா நான் தான் அதை மூடினேன், தெரியல. திருப்பி அதை திறக்கிறதுக்கு நானே எப்படி காரணமா இருப்பேன்? அதை புரிஞ்சுங்க. ஆர்டர் வந்துதாமே சார், உங்களை மீறி ஆர்டர் வரக்கூடாதாமே சார்? நான் கலெக்டர் கிட்ட நான் லெட்டர் கொடுத்திருக்கேன். அதுதான் இப்போ அதுதான் நான் இன்னைக்கு காலையில புடிச்சு கத்தி நிறுத்து. ஆர்டர் வந்துச்சா? நாளைக்கு லாரியும் வந்து நின்னுது. திறக்க மாட்டாங்க. நான் பாத்துக்கிறேன் சார். லாரியும் வந்தது சார். லாரியும் நாங்க மடக்கி அமுச்சு விட்டாச்சு. நானே ஜிஎம் கிட்டயும் பேசியாச்சு. நாளைக்கு உங்களுக்கு நாளைக்கு கடையே வராதுங்க. ஏங்க போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க? நாளைக்கு நான் வரேங்க. நம்பி போலாங்களா? நான் நேரா வரேன். நம்பி போலாங்களா? நான் சொல்லி நான் மூணது யாரு? ஓகே சார். மூணது யாரு? அது போய் திருப்பி திறப்படா. நான் வரேன் நாளைக்கு. உங்க இடத்த நான் வரேன். நீங்க போய் நிம்மதியா தூங்குங்க. காலையில 10 மணிக்கு நான் அங்க நிக்கிறேன். போ. இது வந்து மயிலாப்பூர் திருமலை ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்ல இருக்கிற ஏரியா பேர் வந்து பல்லக்கமானியம். இந்த ஏரியாவில் வந்து 3 ஒயின் ஷாப் இருந்தது. இந்த 3 ஒயின் ஷாப் வந்து இருந்தனால நிறைய பிரச்சனைங்க இந்த மக்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கொலைகள் நடந்திருக்கு. பெண்களை வந்து கைப்பிடிச்சி இழுத்துக்கிறாங்க. அது நிறைய விஷயம் கம்ப்ளைண்ட் ஆயிருக்கு. அதனால நாங்கள் இந்த ஊருக்காக ஒரு சங்கம் ஆரம்பித்து இந்த சங்கத்து மூலியமாக நிறைய பிரச்சனைகளை வந்து அரசாங்கம் எடுத்துன்னு போயிருக்கோம். அது மூலியமாக வந்து இந்த 3 ஒயின் ஷாப்பில் வந்து 2 ஒயின் ஷாப் மூடினாங்க. இங்கே ஒரு ஒயின் ஷாப் இருந்தது. அதையும் வந்து நிறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்போ மெட்ரோ மூலியமாக வந்து அந்த ஒயின் ஷாப் வந்து பாதி எடுத்தாங்க. பாதி இடம் இருக்குது. அந்த ஹவுஸ் ஓனர் வந்து பாதி இடம் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவருக்காலே போய் லெட்டர் கொடுத்தோம், இனிமேல் இங்கே ஒயின் ஷாப் வரக்கூடாதுன்னு. போன ஒயின் ஷாப்பு திருப்பி இங்கே வரக்கூடாதுன்னு. இந்த ஒயின் ஷாப்போட நம்பர் தான் வேறு இடத்துல கொடுத்துருக்காங்க. ஆனால் இது திருப்பி வந்து இங்கே ஒயின் ஷாப் வருதுன்னு தகவல் வந்தது. தகவல் வந்து கேட்டதுக்கு உண்மை அப்படின்னு சொன்னாங்க. இப்போ வந்து எல்லா லேடிஸ்லாம் வந்து நின்று இங்கே பிரச்சனை பண்ணாங்க, திருப்பி இங்கே ஒயின் ஷாப் வரக்கூடாதுன்னு. ஊர் மக்கள் வந்து இங்கே ஒயின் ஷாப் வரக்கூடாதுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து பேசினார். இனிமேல் அவர் ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்துருக்காரு இங்கே ஒயின் ஷாப் வராதுன்னு. ஆனால் அப்படி இருந்தும் இங்கே வந்து இப்போ வந்தது. அவருக்கால திருப்பி பேசினேன், ஃபோன் பேசினேன். இல்லைப்பா வராது, திருப்பி வராது, நான் பேசிட்டேன் இங்கே திருப்பி. அது தெரியல அவர் சொல்லலை. அதுக்கப்புறம் அவர் பேசினோம். இங்கே கான்ஃபரன்ஸ் காலம் வீடியோ காலம் போட்டார். இனிமேல் ஒயின் ஷாப் வராதுன்னு சொல்லிட்டாரு. இது மாதிரி லெட்டர் கொடுத்துருக்காங்க எம்எல்ஏ மூலியமா. நாங்கள் சங்கம் மூலியமா எம்எல்ஏ லெட்டர் வாங்கியிருக்கோம். கலெக்டர் ஒரு லெட்டர் கொடுத்துருக்காரு ஒயின் ஷாப் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அவரே கைப்பட எழுதி ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அது டாஸ்மார்க் கொடுத்துருக்கோம், கலெக்டர் கொடுத்துருக்கோம்,
ஹவுஸ் ஓனருக்கு அந்த ஹவுஸ் ஓனருக்கு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஹவுஸ் ஓனருக்கு நிறைய வாட்டி நம்ம மக்கள் மூலியமா போய் சொல்லியிருக்கோம். அவர் வந்து அது பொருட்படுத்தவே மாட்டார், மக்களை பற்றி அவர் யோசிக்கவே மாட்டார். இங்கே வந்து கடையை கொடுக்குறாரு. அவரோட இடம் வந்து அவ்வளோ பெரிய இடம் இருக்குது, 2 இடம் இருக்குது. நான் அங்கே போய் வைக்க சொல்லணும். ஆனால் இங்கே வந்து மக்களுக்கு பாதிப்பு, அவருக்கு வந்து மக்களை பற்றி அக்கறை இல்லை. ஏன்னா எங்களுக்கு வந்து எங்கள் மக்கள் ஏன்னா இந்த ஊரில் வந்து அவ்வளோ வந்து ஒன்று கொடுக்க மாட்டாங்க பத்தார். என்ன இந்த ஊரில் வந்து இந்த ஒயின் ஷாப் இந்த ஊரில் வந்து இந்த ஒயின் ஷாப் இருக்கிறதுனால ஒன்று கொடுக்க மாட்டுறாங்க. எவ்வளோ பசங்களுக்கு வந்து கல்யாணம் ஆகாத இந்த வந்து இள விதவைங்க குடிச்சிட்டு நிறைய பேர் வந்து குழந்தைங்க, சின்ன குழந்தைங்க, சின்ன பொண்ணுங்க வந்து விதவையாகிறாங்க. சில பேர் கல்யாணமே ஆக மாட்டேது, பொண்ணு கொடுக்க மாட்டுறாங்க. அந்த மாதிரி நடக்குது ஊர். நாங்கள் வந்த பேர் கொஞ்சமாக மாற்றி இந்த மாதிரி நடந்துன்னு. இப்போ திருப்பும் ஒயின் ஷாப் வந்தால் என்ன நடக்குது? இப்போ இன்னும் போன வாரம் கூட ஒரு பொண்ணு நேஷனலில் வந்து பாக்ஸிங்கில் வந்து 3rd place வச்சோம். அந்த மாதிரி ஊர் நிறைய பசங்க பண்ணுற போட்ஸில் இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பசங்களை வந்து நாங்கள் கொண்டு வரோம். திருப்பி நம்ம போதைக்கு அடிமையாகிறாங்க எங்கள் மக்களை. அது வராமல் இருக்கிறதுக்காக தான் நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக வந்து எல்லாமே பண்ணியிருக்கோம்.